தேர்தல் பத்திரம் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை மோடி பாஜகவும் சேர்ந்து கொள்ளையடித்ததை விசாரிக்க வேண்டும் என்று மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று நேற்றைய தினம் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் மோடி விசாரிக்கப்படலாம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். தேர்தல் பத்திரம் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை மோடி பாஜகவும் சேர்ந்து கொள்ளையடித்ததை விசாரிக்க வேண்டும் என்று மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று நேற்றைய தினம் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் மோடி விசாரிக்கப்படலாம், அமித்ஷா விசாரிக்கப்படலாம், பாஜகவுடைய தலைவர்கள் விசாரிக்கப்படலாம், நிர்மலா சீதாராமன் விசாரிக்கப்படலாம். இவர்களெல்லாம் விசாரிக்கப்பட்டால் நிச்சயமாக இவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும். இந்த பதட்டத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்துதான் இன்றைக்கு எப்படிப்பட்ட அரசியலை ராஜஸ்தானிலும் சரி, உத்தரப்பிரதேசத்திலும் சரி, இன்னவர தேர்தல் பிரச்சாரங்களிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வாழ்வா சாவா போராட்டம் மோடிக்கு. இந்த தேர்தலில் தோல்வியுற்றால் கூண்டோடு பாஜக காரி RSS என்கிறது தடை செய்யப்படும், இந்தியாவிலும் தடை செய்யப்படும். ஏன்னா இதுக்கு பின்னாடி எல்லாம் இவர்களை வளர்த்து விட்டது எந்த சித்தாந்தத்தினுடைய ஆட்சி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால RSS என்று சொல்லக்கூடிய இயக்கமே 100வது வருடத்தை கொண்டாடுவதற்காக காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அது தடை செய்யப்படலாம். இப்ப தேர்தல் பத்திரத்துல நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் கொள்ளையை விசாரிக்க வேண்டும் என்று பொதுநல வழக்கு ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் நிர்மலா சீதாராமன் சில தினங்களுக்கு முன்பு சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நாங்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதாக இருந்தால் தேர்தல் பத்திரங்களை சில மாற்றங்களோடு நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். அதாவது நாங்கள் கொள்ளையடிப்போம், நாங்கள் ஊழல் செய்வோம் என்பதை அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறார்கள். அதாவது ஏன் உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரம் என்பது செல்லாது அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன? இது முறைகேடான விஷயம், இது ஊழல் செய்யக்கூடிய விஷயம், இதுல டிரான்ஸ்பரன்சி கிடையாது, இது முழுக்க முழுக்க கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், இது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தெரிந்ததால் தானே அதை ரத்து செய்தார்கள். ஆனால் அதை மீண்டும் கொண்டு வருவார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் பகிரங்கமாக இந்திய மக்களிடம் சொல்கிறார்கள், நாங்கள் கொள்ளையடிப்போம், நாங்கள் ஊழல் செய்வோம், நாங்கள் இப்படித்தான். இதை நீ கேள்வி கேட்டால், இதை இந்திய மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்டால் நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவோம். இல்லை என்றால் முஸ்லிம்கள் இயந்திரங்கள் போல குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள், முஸ்லிம்கள் வந்தேர்கள், இப்படி சொல்லி உங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று இவர்கள் சொல்வார்கள். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வாக்கு இயந்திரம் தொடர்பாக, VVPAT தொடர்பாக பாஜகவிற்கு மிகப்பெரிய சவுக்கடி உச்ச நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் நிகழ்ந்தது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதாவது உச்ச நீதிமன்றம் சொல்றது அப்படிங்கிறது மனிதன் தயாரிக்கக்கூடிய மிஷின்ல பிரச்சனை இருக்கிறதா எங்களுக்கு தோணல. ஆனால் அதை கையாளக்கூடிய மனிதர்கள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இல்லையா? அதனுடைய அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படும். தீர்ப்பு இப்ப தற்போதைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்துல தான் நேற்றைய தினம் மோடி செய்திருக்கக்கூடிய, மோடியும் அமித்ஷாவும் RSS கும்பல்களும் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய தேர்தல் பத்திர மோசடி தொடர்பாக இவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். இவர்கள் எப்படியெல்லாம் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத துல்லியமாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று பொதுநல வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தேர்தல் பத்திரம் தொடர்பாக மோடி எவ்வளவு பணம் வாங்கினாரு, பாஜக எவ்வளவு பணம் வாங்கிச்சு, யாரை மிரட்டினாங்க, எப்படியெல்லாம் பணம் வசூல் பண்ணாங்க, எப்படியெல்லாம் கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் தேர்தல் ஆணையத்தினுடைய அபிஷியல் சைட்ல வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடக்கத்தில் தேர்தல் ஆணையம் செய்தது. ஆனால் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? தேர்தல் ஆணையத்தினுடைய முகப்பு பக்கத்துல இருந்து அதை தூக்கிட்டாங்க. உடனடியாக காங்கிரஸ் திரும்பவும் கோர்ட்டுக்கு போகுது, தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதுகிறார்கள், தேர்தல் ஆணையத்திற்கு மனு கொடுக்கிறார்கள். இது என்னங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது நிரந்தரமா இருக்கணும் இல்லையா அதுல? ஏன்னா மோடி செஞ்ச ஊழல் இல்லையா? இப்ப நீங்க என்னன்னா, இப்ப மோடியை பாருங்களேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லும் போது ஊழலற்ற ஆட்சி என்பதை சொல்கிறார்களா? ஏன்னா சொன்ன கூட்டம் பெரிய அளவுல கோவப்பட்டுரும். பாஜகக்காரனே அதை மன்னிக்க மாட்டான். ஏன்னா அவ்வளவு பெரிய கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிறத அவனே ஒத்துப்பான். அதனால ஊழல் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, இப்போ முஸ்லீம் இந்து விளையாட்டு அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய முடிவோடு தான் இருக்கிறது.
இந்த பாஜக என்று சொல்லக்கூடிய ஆட்சி, இந்த மோடி தலைமையிலான இந்த ஒன்றிய அரசு கடந்த 10 வருடங்களில் இந்தியாவில் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொள்ளை, மிகப்பெரிய அளவிலான ஊழல், இதை வெளிக்கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்பதுதான் நான் கேட்கிறேங்க. இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தல் பத்திர ஊழல் தொடர்பாக பாஜகவுக்கு பணம் கொடுத்தவன் எல்லாம் யாரு? எல்லாமே இந்த ஈடியினுடைய கஸ்டடியில குற்றவாளியாக இருந்தவனுங்க. அவன் எல்லாம் ஒரு கட்டத்துல என்ன அப்ரூவரா மாறுறான், அவனை விடுதலை செய்யறாங்க. இதானே கேட்டுட்டு இருக்கு. அப்போ எப்படிப்பட்ட நெட்வொர்க் பாருங்க. இந்த RSS பாஜகங்கிறது திருடுறதை எவ்வளவு திட்டம் போட்டு திருடுறாங்கன்னு பாருங்க. இப்ப பாருங்க, பலகால பிரபாகர், நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பலகால பிரபாகர் என்ன சொல்றாரு? இந்த தேர்தல் பத்திர ஊழல் அப்படிங்கிறது ஒண்ணு, ஆனா இதைவிட மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிறது PM கேர் அப்படின்னு சொல்றாரு. இப்ப PM கேர் தொடர்பாக இது விசாரிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்காக பல நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு விஷயம் நீதிமன்றத்துக்கு போச்சு. அப்பதான் இவனுங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது PM கேர் அப்படிங்கிறது யாருமே அதில் நீங்க உள்ள வர முடியாது, அது மோடி ஆகிய நானும் என்னுடைய நண்பர் அமித்ஷாவுடைய பேர்ல இருக்கு, எங்களுடைய இது. ஆனா நீ PM கேர் அப்படிங்கிறது, பிஎம்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், நீ மோடிங்கிற பேர்ல நீ பணம் கொள்ளையடி, நீ ஊழல் பண்ணு, அது வேற. ஆனா பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது, இந்தியாவுடைய பிரதமராக இருக்கும்போது, நீ இந்திய பிரதமர் அப்படிங்கிற லேபிள்ல நீ எல்லாருக்கிட்ட இருந்தும் பணம் வாங்கி PM கேர் அப்படிங்கிறதுல ஃபண்ட் எடுக்கிற, அது வெளிப்படைத்தன்மை வேணும் இல்லையா? எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா? நான் எவ்வளவு வாங்கியிருக்கிறேன், எவ்வளவு வந்திருக்கு, சீனாக்காரன்றதெல்லாம் பணம் வாங்குறேன் அப்படிங்கிறது இந்தியா மக்கள்கிட்ட நீ சொல்லணும் இல்லையா? அப்ப அதை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒட்டுமொத்தமாக நீங்கள் இன்றைக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலைமையில மோடி அமித்ஷா இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த தேர்தல் கணிப்பு பத்தி சொல்றோம் இல்லையா? இதை விட நல்லாவே மோடிக்கு அமித்ஷாவுக்கும் தேர்தலை பத்தி தெரியும். அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, நாங்கள் தோல்வி அடைய போகிறோம், எங்களை வீட்டிற்கு அனுப்ப போகிறார்கள். அது பரவாயில்ல. ஆனால் வீட்டிற்கு சென்றால் நம்மை ஒரு நாளும் தூங்க விட மாட்டார்கள் அப்படிங்கிறது இவர்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது. அதனாலதான் இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு விதத்துல வெற்றி அடைய வேண்டும், இல்லை என்றால் நமக்கு ஆபத்து என்பதை இவர்கள் நன்கு புரிந்திருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.